இந்த பதிவு பெண்களுக்கான பதிவு. இந்த பதிவுல நம்ம பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு வீட்டுல தேவையில்லாத மனக்குழப்பம் வரும். அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம குடும்பத்திலேயே மன சஞ்சலம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது பெண்கள் பார்க்க வேண்டிய பதிவு. முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய பதிவு. நிம்மதியா தூங்க முடியாது. தேவையில்லாத ஒரு எதிர்மறையான ஆற்றல் கனவுகள் வருது நமக்கு. அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான சிந்தனைகள், கை கால் பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி நிறைய விதத்துல உடல் ரீதியான பாதிப்புகளும் தரக்கூடிய அமைப்பு. அதற்கு நிவர்த்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல காலையில எழுந்த உடனே வீட்டை தூய்மைப்படுத்துவோம். அதே போல மாலை பொழுதுலையும் தூய்மைப்படுத்துவோம். அப்ப தூய்மைப்படுத்தும் பொழுது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடப்பை எடுத்து கூட்டி பெருக்குவோம். அப்ப அந்த பெருக்கும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நில வாசப்படி எந்த திசை மனையா இருந்தாலும் சரி, நில வாசப்படி எங்க இருக்குதோ அங்கிருந்து கூட்டி சென்று மேற்கு பகுதியில கூட்டி அள்ளணும். மேற்கு பகுதியில கூட்டி அள்ளணும். இதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பெட்ரூம் மேற்குல இருந்து கூட்டி வாசப்படி பக்கம் கூட்டி அள்ளுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நில வாசப்படி எங்க இருக்குதோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு மேற்கு பகுதியில முடிச்சு அங்கிருந்து அள்ளி எடுத்துட்டு வரணும். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதே தண்ணி போட்டு துடைக்கும் பாருங்க. அதாவது மாப்பு போட்டு தண்ணி போட்டு துடைக்கும். அப்ப துடைக்கும் பொழுது மேற்குல இருந்து துடைச்சிட்டு வரணும். இது பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் பாருங்க, பொதுவா வீட்டுல சாணி போட்டு துடைப்பாங்க. அது மேற்குல இருந்துதான் துடைச்சிட்டு வாசப்படிக்கு நேரம் முடிப்பாங்க. இது நம் முன்னோர்கள் ஏற்கனவே இது போன்றதான் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது எந்த பிரச்சனைகளும், எந்த பிரிவினைகளும், எந்த கஷ்டங்களும் இருந்துதான் கிடையாது. உடலுக்காகட்டும், அதே மாதிரி பொருளாதாரத்துக்காக எந்த கஷ்டமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இதுக்கு எதிர்மாறா செய்யறாங்க. நிறைய வீட்டுல வாஸ்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, அந்த பெருக்கும் போது பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து பெருக்கணும் வாசப்படி கிட்ட அள்ளி அதை எடுக்கிறாங்க. அது தவறு. அப்ப வாசப்படியிலிருந்து பெருக்கிட்டு போயிட்டு மேற்கு சைட்ல இருந்து அந்த குப்பையை அள்ளணும். இதுதான் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா, தண்ணி போட்டு துடைக்கும் பொழுது மேற்குல இருந்து துடைச்சிட்டு வரணும். மேற்குல இருந்து துடைச்சிட்டு வாசப்படிக்கு நேரம் முடிச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு யோகத்தையும், லட்சுமி கடாச அமைப்பையும், தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி படிப்படியா கஷ்டங்கள் நீங்கி, கடன் சுமை நீங்கி, குடும்பத்துல ஒற்றுமை நிலவும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அனைத்து பெண்களும் இது உணரக்கூடிய விஷயம். இது உங்க குடும்பத்துல நீங்க இது மாதிரி நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, இனிமேல் இது போன்ற வகையில மாற்றி அமைப்பு நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்க குடும்பத்துல ஏற்ற அமைப்பு இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.